ஓம் நமச்சிவாய. அன்பர்களே, 12 ராசிகளில் இன்று 12 ராசிகளும் தங்களுக்கு என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பதை ஒரு நிகழ்ச்சியாக கொடுத்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் முதலில் மேஷராசி. மேஷராசிக்காரர்கள் இன்று பிரயாணம் மேற்கொள்ள வேண்டிய கட்டாயம் வரும். பிரயாணம் உண்டு, வெளியூர் பிரயாணம் உண்டு. ஒரு உபயோகமான, குடும்பத்திற்கு தேவையான, தங்களுக்கும் தேவையான ஒரு பிரயாணம் உண்டு. அந்த பிரயாணத்தை கண்டிப்பாக நீங்கள் செய்யலாம், செய்து வாருங்கள். கண்டிப்பாக அதில் ஒரு பெருத்த லாபம் உண்டு. இரண்டாவது, ரிஷபராசிக்காரர்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் பொருளாதார விஷயத்தில் முக்கியமாக ஒரு திருப்பமாக மதியத்துக்கு பிறகு நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற ஒரு முக்கியமான பொருளாதார விஷயம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக லாபமாக தங்கள் கைக்கு வந்து சேரும். அதே வேளையில் தாங்கள் சுயதொழில் இருப்பவராக இருந்தால், செய்தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தால் மதியம் வரை சுமாராக இருக்கும். மதியத்துக்கு பிறகு சூடு பிடித்து நல்ல லாபத்தை காண்பீர்கள். மூன்றாவதாக, மிதுனராசிக்காரர்கள். மிதுனராசிக்காரர்களை பொறுத்தவரை இன்றைய நாளை பொறுத்தவரையில் தாங்கள் பழகக்கூடிய நபரோ பழகாத நபரோ, தெரிந்த நபரோ தெரியாத நபரோ, யாரோ ஒரு நபரால் தங்களுக்கு தொந்தரவுகள் வர காத்திருக்கிறது. தாங்கள் பழகுவதிலும், வெளியில் பயணம் செய்வதிலும், வீட்டிலோ அலுவலகத்திலோ எல்லா இடத்திலும் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்படுங்கள். தங்களுடைய வார்த்தைகளையும் செயல்களையும் சரியாக பயன்படுத்துங்கள். தவறாக பயன்படுத்தி விடாதீர்கள். அப்படி பயன்படுத்தி விட்டீர்களானால் ஏதோ ஒரு பிரச்சனையை இன்று இரவுக்குள் சந்திக்க வேண்டியது வரும். கவனம் தேவை. கடகராசி. கடகராசி அன்பர்களுக்கு இன்று மிகவும் உணர்ச்சி பெருக்குடன் சந்தோஷத்துடன் காணப்படுவீர்கள். தங்களுக்கு இஷ்டமானவர்கள், அன்புக்குரியவர்கள் அல்லது காதலிப்பவர்கள், இது போன்ற நபர்களிடம் ஏதோ ஒரு மிக சந்தோஷத்திற்குரிய ஒரு சூழ்நிலையோ அல்லது சந்தோஷத்திற்குரிய சில நிகழ்வுகளோ அல்லது சந்தோஷத்திற்குள்ள செயல்களோ, வெளியில் செல்வதோ, இது போன்ற விஷயங்கள் தங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. இன்று முழுவதுமே தாங்கள் மிகவும் சந்தோஷமாகவும் அன்புடனும் களிப்புடனும் காணப்படுவீர்கள். சிம்மராசி. சிம்மராசிக்காரர்கள் இன்றைய நாளை பொறுத்தவரையில் தங்களுடைய தொழிலில், தான் செய்து கொண்டிருக்கின்ற தொழில் எதுவாக இருந்தாலும் மிகவும் முனைப்புடன் செயல்படுவீர்கள். அந்த தொழிலை மேம்படுவதற்குண்டான சில யுக்திகளை இன்று கையாளுவீர்கள். அதற்கு தகுந்த நபர்கள் தங்களிடம் வந்து சேர்வார்கள். அவர்களுடைய ஆலோசனையும் எடுத்துக்கொண்டு தங்களுடைய ஆலோசனையும் சேர்த்து கலந்து ஒரு நல்ல முடிவுக்கு வருவீர்கள். தங்களுடைய செய்தொழிலுக்காக அதன் பலன் கண்டிப்பாக நன்றாகவே இருக்கும். கன்னிராசி. கன்னிராசிக்காரர்கள் நீண்ட நாட்களாகவே ஜென்மத்தில் கேது, 7 ராகு இருப்பதால் இன்றைய நாளை பொறுத்தவரையில் உடல் நலனில் அக்கறை தேவை. உடல் நலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சளி, இருமல், காய்ச்சல், தொண்டை பிரச்சனை, இது போன்ற விஷயங்களில் சற்று கவனத்துடன் இருங்கள். இதுவரை இல்லை, இன்று நாள் முழுவதும் கவனத்துடன் செயல்படுங்கள். இது போன்ற பிரச்சனைகள் தங்களிடம் அண்டாமல் இருப்பதற்கு தண்ணீரை பார்த்து பருகுங்கள், சுடுதண்ணீர் பருகுங்கள். இன்று நாள் முழுவதும் எச்சரிக்கையுடன் செயல்படுங்கள். துலாம் ராசி. துலாம் ராசிக்காரர்கள் இன்று கணவன் மனைவி இருவரும் இணைந்து ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்திற்காக வெளியில் செல்வதோ அல்லது நிலம் வீடு வாங்க விற்க ஆலோசிக்க வெளியில் செல்வதோ அல்லது ஏதோ முக்கியமான பொருட்களுக்காக, வீட்டு பொருட்களாக இருக்கலாம், நகைகளாக இருக்கலாம், ஆபரணங்களாக இருக்கலாம், ஏதோ ஒன்று வாங்குவதற்காகவோ
இருவரும் இணைந்து வெளியில் சென்று அதற்குண்டான செலவுகளை செய்து முடித்து வீடு திரும்புவீர்கள். அதுபோன்ற சூழ்நிலை தெரிகிறது துளாராசிக்காரர்களுக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் தாங்கள் மிகுந்த சிந்தனையுடன் காணப்படுவீர்கள். நீங்கள் சிந்தனையாளர்கள் தான், சந்தேகமில்லை. சில நேரங்களில் மிகவும் உணர்ச்சி பெருக்குடன் தாங்கள் செயல்படுவீர்கள். இன்று அவ்வாறு இல்லாமல் பேச்சை குறைத்து சிந்தனைக்கு இடமளித்து மிக பெரிய விஷயங்களுக்காக தீர்க்கமான ஒரு முடிவை இன்று எடுப்பீர்கள். அதற்காக இன்று நாள் முழுவதும் செலவு செய்வீர்கள். தனிமையில் இருப்பீர்கள், தனிமையை விரும்புவீர்கள். இன்றைய நாளை பொறுத்தவரையில் விருச்சிக ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்கள் செய்தொழிலில் அக்கறை கொள்வார்கள். செய்தொழிலில் எப்படி முன்னணிக்கு வரலாம், அந்த முயற்சிகளை எவ்வாறு செலுத்தலாம், வெளிநாடு செல்லலாமா அல்லது இங்கேயே இருக்கலாமா, அல்லது செய்தொழில் தாங்கள் செய்து கொண்ட தொழில் எப்படி மேன்மைக்கு வரலாம் என்ற யுக்தியை கையாள்வீர்கள். அதற்குண்டான முயற்சியை எடுப்பீர்கள். ஸ்கில் டெவலப்மெண்ட் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய திறமையை வளர்த்து கொள்வதில் ஆர்வம் செலுத்துவீர்கள். அதற்குண்டான முயற்சியை எடுப்பீர்கள். தனுசு ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்கள் ஒருவேளை ஆண்களாக இருந்தால் தங்களுடைய மனைவிக்காக சின்ன சின்ன செலவுகள் செய்ய வேண்டியதாக இருக்கும், செய்து செய்வீர்கள். ஒருவேளை பெண்ணாக இருந்தால் தன்னுடைய கணவருக்காக நகைகளை கொடுப்பதோ, தன்னுடைய சேமிப்பை கொடுப்பதோ, அவருக்கு உதவியாக இருக்கட்டும் என்று இந்த இரண்டு விஷயங்களில் ஏதாவது ஒரு விஷயத்தை கொடுத்து உதவுவதோ, இது போன்ற விஷயங்கள் இன்று நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது கூட ஆலோசித்து அது முக்கியமானதா, பயனுள்ளதா என்பதை யோசித்து இன்று அதற்கு ஒரு முடிவெடுத்து கண்டிப்பாக தங்களுடைய வாழ்க்கை துணைக்கு உதவுவீர்கள். மகர ராசிக்காரர்கள். கும்பராசியை பொறுத்தவரையில் கடமையே கண்ணாயினார் என்று இருப்பீர்கள். இன்று தங்கள் கடமையை செய்து முடிப்பீர்கள். தங்களுடைய வேலையை செய்து முடிப்பீர்கள். முனைப்புடன் செய்து முடிப்பீர்கள். விரைவில் செய்து முடிப்பீர்கள். ஆனால் அதற்கு தகுந்த கூலி தான் கிடைக்காது. அதற்கு என்ன உழைக்கிறீர்களோ அதற்கு தகுந்த பலன் கிடைக்குமா என்று பார்த்தால் சற்று தாமதமாக தெரிகிறது. இன்று செய்கின்ற தங்களுடைய வேலை எதுவாக இருந்தாலும் நாளைக்கோ நாளை மறுநாளோ அதற்கு கிடைக்கும். அதற்கு என்ன அர்த்தம் என்றால் தாமதம் என்பது தெரிகிறது கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய தேதியில். மீனராசிக்காரர்களை பொறுத்தவரையில் ஜென்மராசியில் ராகு. இவர்கள் ஒன்று நினைப்பார்கள், நடப்பது ஒன்று நடக்கும். இவ்வாறாகவே நீண்ட நாட்களாக நடந்து கொண்டிருக்கிறது. இன்று அதற்கு பொருத்தமாக 5ஆம் அதிபதி சந்திரன் 3ஆம் இடத்தில் மேஷத்தில் உச்சமடைகிறார், குருவுடன் இணைகிறார். பெற்ற பிள்ளைகளால் செலவு, கல்லூரி செலவு, மருத்துவ செலவு, இது போன்ற சில பொருட்களை வாங்கி கொடுப்பதில் செலவு, இவ்வாறாக ஏதாவது தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம் மீனராசிக்காரர்களுக்கு. அது கூட பிள்ளைகளுக்காக செலவிட நேரிடலாம். பிள்ளைகளின் நலனுக்காக இருக்கலாம், பிள்ளைகளின் தேவைகளுக்காகவும் இருக்கலாம். இது போன்ற செலவுகள் காத்திருக்கிறது மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில். புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து செயல்படுங்கள் 12 ராசிக்காரர்களும். நன்றி, வணக்கம். சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்.